ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி ரோஸ் பான். இந்த ரெசிபி சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக 150 மில்லிலிட்டர் இளம் சூடான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள போகிறேன். சுகர் இளம் சூடான தண்ணியில் கரைஞ்சதும் நான் 7 கிராம் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நான் பாவிக்கிறது இந்த ஈஸ்டான் டொஜ்ஜில் கேஃபர்னு சொல்லுவாங்க. இது 7 கிராம் 1 டேபிள் ஸ்பூன் வரும். இதோட சேர்த்து நான் கலந்து விட்டு கொள்ள போகிறேன். நீங்கள் எந்த பேக்கரி ஐட்டம் செய்ய போகிறீங்களா இருந்தாலும் ஆக்டிவேட் ஆகிற ஈஸ்டாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடில் தான் செய்யணும். இளம் சூடான தண்ணியில் தான் நீங்கள் சுகரை சேர்த்து அதுக்கு பிறகு ஈஸ்ட்டை சேர்த்து கரைச்சி எடுத்தீங்கன்னா நாங்கள் கலக்க போகிற மாவு நல்லா பொங்கி வரும். இந்த கலவையை 10 நிமிஷத்துக்கு இப்படியே வைப்போம், ஆக்டிவேட் ஆகட்டும். ரோஸ் பான் செய்கிறதுக்காக 400 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொள்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து கொள்கிறேன். அடுத்ததாக நான் கலந்து வச்சிருந்த ஈஸ்ட்டும் 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா ஆக்டிவேட் ஆயிட்டு அதையும் இந்த மாவோட சேர்த்து கொள்ளுவோம். முதலாவதாக நான் இதை ஸ்பெச்சுலரால் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு தான் கையை யூஸ் பண்ணி குழைச்செடுத்து கொள்ள போகிறேன். ஈஸ்ட் சேர்த்ததால மாவு நல்ல பசத்தன்மையாக இருக்கும். நீங்கள் கையை வச்சிங்கன்னா கையில் நிறைய ஒட்டுற தன்மையாக இருக்கும். அதனால முதலாவதாக நீங்கள் ஸ்பெச்சுலர் இல்லாடி கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு கையை யூஸ் பண்ணி குழைச்சிங்களா ஒட்டுற தன்மை குறைவாக இருக்கும், வடிவாக குழப்படும். 10 நிமிஷமாக இந்த மாவை நல்லா குழைச்செடுத்து கொண்டேன். ரொட்டி மா பதத்துக்கு நீங்கள் குழைச்செடுத்து கொண்டீங்களாண்டாலே சரியாக இருக்கும். கையில் ஒட்டாத அளவுக்கு நான் நல்லா குழைச்சி எடுத்துக்கொண்டேன். இந்த மாவுக்கு மேலே நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை மேலால் தடவி விட்டு கொள்ளுங்கோ. நீங்கள் பட்டரோ இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது எண்ணெயோ போடக்கூடாது. இந்த ரோஸ் பானுக்கு நல்ல வாசம் கொடுக்குறதே தேங்காய் எண்ணெய் தான். அதனால தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் போட்டு செய்யணும். தேங்காய் எண்ணெய் தடவினதுக்கு பிறகு இந்த மா டபுள் சைஸ் ஆகிறதுக்காக நான் மூடி வைக்க போகிறேன். நான் பொலித்தீன் ரப்பால் மூடுறேன். உங்கள்கிட்ட இது இல்லைண்டா மூடியால் கூட மூடி வைக்கலாம். 30 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மா நல்ல டபுள் சைஸுக்கு வந்துட்டுது. கொஞ்சம் கையால் அமர்த்தி விட்டு கொள்ளுங்கோ, இந்த மாவில் இருக்க காற்றெல்லாம் போகிறதுக்காக. நான் இன்றைக்கு இந்த மாவில் சின்ன சின்ன ரோஸ் பான் தான் செய்து கொள்ள போகிறேன். அதுக்கு இந்த மாவை பிரிச்செடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக நான் நீளமாக உருட்டி எடுத்து கொள்கிறேன். நான் இன்றைக்கு நிறையில் அளந்து செய்ய போகிறதில்ல, கையால் ஒரு அளவுக்கு நான் வெட்டி எடுத்து கொள்ள போகிறேன். நீங்கள் சின்ன அளவில் ரோஸ் பான் செய்து கொள்ள போகிறீங்களா 50 கிராம் அளந்து எடுத்து கொள்ளுங்கோ. இல்லாட்டிக்கு கொஞ்சம் பெரிய அளவில் செய்ய போகிறீங்களா 80 கிராம் அளந்தெடுத்து செய்தீங்களா சரியாக இருக்கும். இப்படி வெட்டி எடுத்த மாவை நான் உருட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த ரெசிபி செய்து பார்த்து உங்களுக்கு நல்லா வந்திருந்துச்சேண்டா பிடிச்சிருந்துச்சேண்டா மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுண்டா தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாம் பார்க்கணுமா இருந்தீங்களா மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினீங்கன்னா தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களாலேயும் பார்க்க முடியும். அதோட நீங்கள் போடுற ஒவ்வொரு கொமெண்ட்ஸும் எனக்கு இன்னொரு வீடியோ செய்யணுமன்றதுக்கான ஊக்குவிப்பாக இருக்கும். அதனால மறந்துடாமல் உங்களோட கொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு எழுதுங்க. இப்படி உருட்டி எடுத்ததுக்கு பிறகு நான் இந்த மாவுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பூசி விட்டு கொள்கிறேன். தேங்காய் எண்ணெய் பூசினதுக்கு பிறகு இந்த மாவை இப்படியே 15 நிமிஷத்துக்கு மூடி விட போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். 15 நிமிஷத்தில் இந்த மா இன்னும் கொஞ்சம் உப்பி வந்துட்டுது. நான் இன்றைக்கி இந்த கேக் ட்ரேயில் தான் ரோஸ் பான் செய்ய போகிறேன். பேக்கரியிலேண்டா ரோஸ் பான் அச்சு வச்சுருப்பாங்க, அதில் செய்வாங்க. ஆனால் வீடுகளில் எங்களுக்கு இருக்காது, நாங்கள் இதிலேயே சுலபமாக செய்திடலாம். இந்த கேக் ட்ரேயில் சுற்றி வர நான் தேங்காய் எண்ணெய் பூசி வச்சுருக்கேன்.
இப்போ நான் உருட்டி வச்சிருக்க மாவை வந்து நான் தட்டி எடுத்துக்கொள்கிறேன். நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தரமும் நீங்கள் கையால் தட்டும்போது தேங்காய் எண்ணெயில் தொட்டு தொட்டு தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் இந்த மாவை நீள்வட்ட வடிவத்தில் தான் தட்டி எடுத்திருக்கேன். இந்த ரேண்ட அரைவாசிக்கு தான் நான் ரோஸ் பான் வைக்க போகிறேன். அதனால அதோட அரைவாசியை இதை போல் அளந்தெடுத்து தட்டி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி தட்டி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இதை போல் மடித்து விட்டுக்கொள்ளுங்க. இப்படி செய்து எடுத்ததுக்கு பிறகு நான் 2 பக்கமும் தேங்காய் எண்ணெய் பூசிட்டு நான் இந்த ட்ரேயில் இதை போல் வைக்கிறேன். நீங்கள் இதை மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இப்படியே நான் ரோஸ் பானை அடுக்கி கொண்டு வர போகிறேன். இதில் ஃபாயில் பேப்பரை நான் பாதி அளவுக்கு அளந்து வெட்டி வச்சிருக்கேன். இதை வந்து நான் ஒவ்வொரு ரோஸ் பான் அடுக்கும் போதும் அதோட நடுவில் வைக்க போகிறேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக. ஃபாயில் பேப்பருக்கு பதிலாக பார்ச்மெண்ட் பேப்பர் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த ரோஸ் பான் கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே செய்து பாருங்கள். நீங்கள் இலங்கையில் இருந்தீங்கன்னா அதே டேஸ்ட்டோட அதே வாசத்தோடு இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் அந்த வாசமும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். இது செய்ய தொடங்கும் போதே உங்களோட அவனை 180 பாகை செல்சியஸுக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் எல்லா ரோஸ் பானையும் அடுக்கி கொண்டேன். நடுவுலையும் பார்ச்மெண்ட் பேப்பரை 4 மடித்து வச்சுட்டு அங்காலையும் 2 ரோஸ் பான் வச்சு கொண்டேன். இந்த ரோஸ் பானைகளுக்கு மேலே நான் வந்து தேங்காய் எண்ணெயை பூசி விட்டு கொள்கிறேன். மேற்பகுதி வந்து நல்ல ப்ரௌன் கலராக வாரத்துக்காக. இந்த பானை 180 பாகை செல்சியஸில் ஃப்ரீ ஹீட் பண்ணின அவனில் 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பார்ப்பேன். 30 நிமிஷம் ஆகிட்டுது. இனி இந்த ரோஸ் பானை வெளியில் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இந்த ரோஸ் பானை எடுக்கும்போதே நல்ல வாசமாக இருக்குது. கட்டாயமாக எல்லாரும் செய்து பாருங்க. இதுண்ட சைட் இன்னும் கொஞ்சம் நல்ல ரோஸ்ட் ஆகணும். அதுக்காக நான் இதை தட்டில் போட்டு 5 நிமிஷம் 180 பாகை செல்சியஸில் 2 பக்கமும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். மொத்தமாக 10 நிமிஷம். இதை மாதிரி எல்லாத்தையும் அடுக்கிட்டு 10 நிமிஷம் 2 பக்கமும் பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. என்னோட ரோஸ் பான் சூப்பராக சுட சுட நல்ல வாசமாக ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருந்துச்சுது. நாங்கள் இலங்கையில் சாப்பிட்ட அதே ரோஸ் பான் மாதிரியே இருக்கும். கட்டாயமாக எல்லாரும் செய்து பாருங்க. இந்த ரோஸ் பானை ஈவினிங் டைமில் நல்லா பிளேண்டி குடிச்சு கொண்டு கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இடித்த சம்பல் பருப்பு கறியோடையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இலங்கையில் ஹோட்டலில் செய்கிற மாதிரி பருப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.